ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்று நன்றாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உன் கண்களுக்கு நீ பார்த்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது நன்றாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அவர்களுக்கும் கர்ம காலங்கள் வரும். கெடுதல் நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் அனைவருமே நன்றாகத்தானே இருக்கிறார்கள். ஆனால் நல்லதை மட்டுமே செய்து கொண்டு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் எப்பொழுதுமே கஷ்டத்தோடும் வேதனையோடுமே உழன்று கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிள்ளையே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறாய். வேரோன்றி கச்சிதமாக நிற்பாய். 1000 பேர் உன்னை சுற்றி வந்தாலும் எப்பொழுதுமே அயர்ந்து போகாதே, சோர்ந்தும் போய்விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம் என்று உன்னை தாக்க வந்தவர்களிடமும் உன்னை துரத்த வந்த துன்பத்திடமும் எதிர்த்து நின்று சொல்லிப்பார். அந்த துன்பமே உன்னை விட்டு விலகி போய்விடும். வந்த வழி தெரியாமல் நாம் அனுபவிக்கும் துன்பத்தை போல் மற்றவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் உனக்கு தெரிந்துவிட்டால், அந்த உண்மை உனக்கு புரிந்துவிட்டால் எப்பொழுதுமே மற்றவர்களின் மேல் கோபப்படவே மாட்டாய். அவர்கள் மனம் விரும்பும்படி எப்பொழுதுமே நடந்து கொள்ளவும் மாட்டாய். நிச்சயமாக அவர்களின் மீது பரிதாபமே படுவாய். இன்று நான் நாளை நீ என்று சொல்லியும் கொள்வாய். அதேபோல் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்களும் தண்டனைக்கு தயாரானவர்கள்தான் என்பது உன் மனதிற்கு தெல்ல தெளிவாக புரியும்படி நான் செய்து காட்டுவேன். என்ன சூழ்நிலை உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்னிடம் உள்ளது. என்னிடம் அந்த தீர்வு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களிடம் போய் தேடிக்கொண்டிருக்கிறாய்? அந்த தீர்வை மற்றவர்கள் மூலமாக கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பாவிடம் இருக்கும் தீர்வை நீ வேறு எங்கு சென்று அலைந்தாலும் தேடினாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே உனக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறேன், உனக்கு வரும் பிரச்சனைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறேன். நானே உனக்கு தீர்வாகவும் இருக்கிறேன், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் நானே இருப்பேன். நீ படும் கஷ்டத்தை போல் மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று நீ நினைத்தால் அவர்களுக்காக பரிதாபப்படு. அப்படி நீ பரிதாபப்பட்டாலே மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் உன்னால் நிகழவே நிகழாது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற தத்துவம் எப்பொழுதும் வீண் போனவே போகாது. உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை சுபமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உனது வலிமையான எண்ணமே உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றிகரமாக அழைத்தும் செல்லும். நம்பிக்கையாக எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் வாழும் வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக அற்புதம் என்று நினைத்து வாழ பழகு. அந்த வாழ்க்கையே உனக்கு அற்புதமாகவே மாறிவிடும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து ஏங்குவதும், உனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பதும் எல்லாமே வீண்தான். ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதுபோல் கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீ என்னதான் செய்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு அது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன் வாழ்வில் நடந்தே தீரும்.
இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நான் ஒன்றை கூறுகிறேன், புரிந்து கொள்கிறாயா? நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. நீ எண்ணிக்கொண்டே இரு, நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். மிக பெரிய ரகசியம், யாரிடமும் சொல்ல மாட்டேன். உனக்காகவே நான் கூறும் வாக்கு இது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் வாழ்வு தலைகீழாக மாறும். நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீயே கதி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி அமைதியாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை தவறான பாதையில் செல்லும்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழவே போகிறது. உனக்கான தீர்வு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது. அதை நான் தீர்ப்பெழுதி விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாமே இது நாள் வரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் சுபமாக நடக்கும். உன்னிடம் இல்லாதது ஒன்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான இனிப்பான செய்தியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே?
உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை.
கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்துக் கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும். அப்பா, என் வாழ்க்கையில் சங்கடங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. சந்தோஷம் என்ற ஒன்றே என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்று நீ மனதிற்குள் புலம்புவது எனக்கு கேட்கிறது என் பிரியமே. சந்தோஷம் என்ற ஒன்று என் வாழ்வில் எட்டி பார்க்கவே தயங்கிக் கொண்டு வெளியேவே நிற்கிறது என்று உன் மனதிற்குள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. கண்மணியே, காரணமே இல்லாமல் இது உன் கண்களுக்கு பட்டிருக்காது. இது உன் கண்களுக்கு தெரிகிறதென்றால், நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். சந்தோஷத்தை, நீ இழந்த சந்தோஷத்தை, இதுவரை உன் வாழ்வில் வராத சந்தோஷத்தை காண தயாராக இரு, அனுபவிக்க தயாராக இரு. உன்னுடைய முற்பிறவியையெல்லாம் நான் அறிந்தவன். என்னை வணங்கும் பேரை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு மட்டுமே என்னை வணங்கும் அதிர்ஷ்டமும் என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிட்டும். அது அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ புண்ணியம் செய்தவள்தானே, பாக்கியம் செய்தவர்தானே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படி உன்னுடைய பலனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய பாவ கணக்குப்படி இதுவரை உன் வாழ்க்கையில் நீ போராடி விட்டாய். இனி புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் மகிழ்ச்சி வர துவங்கப் போகிறது. ஆனந்தம் உன்னில் குடிக்கொள்ளப் போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. அதை உன் சாயப்பா நிகழ்த்தியே தீருவேன். ஒரு பொழுதும் நான் உன்னை ஏமாற்றி விடவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உங்களிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். பிறகு 100 மடங்கு பலனை நிச்சயமாக தருவேன். என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியாலும் அனைத்தும் உனக்கு கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் எப்பொழுதும் தப்பாமல் கிடைத்துவிடும். உனக்கு எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாயிநாதரை நினைத்துக்கொள். நான் உங்களைதான் தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன் என சொல்லிக்கொண்டு என் மேல் பாரத்தை எல்லாம் போட்டுவிடு. உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்க ஆரம்பிக்கலாம். அந்த நிமிடத்திலிருந்து உன் பாரத்தை நான் சுமப்பேன். உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்வேன். உன் வாழ்வில் உள்ள தடை கல்லெல்லாம் படிக்கல்லாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் வாரி வாரி வழங்க இருக்கிறேன் உன் சாயி தேவா. இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் கூடிய விரைவில் வந்துவிடும். நான் அந்த நேரத்தையும் நாளையும் உனக்காகவே உருவாக்குவேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படவோ வேதனைப்படவோ தேவையே இல்லை. என் பிரிய குழந்தையே, உனக்கு என்று விதிக்கப்பட்ட விதி உன்னிடம் வந்து சேரும். அப்பா நான் இருக்கிறேன், பயப்படாதே. உனக்கான இன்ப அதிர்ச்சி மிக விரைவில் உன் வீடு தேடி வரும். பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. மனவேதனையோடு இருந்தால் சட்டென என் கையை பிடித்துக்கொள், என் கரங்களை பற்றிக்கொள், என் பாதத்தில் சரணடைந்து விடு.
உனக்கு வேண்டியது அனைத்தையும் உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப் பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் இல்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணிவிடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் என் பிரியமான குழந்தைக்காக. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே. உனக்கு நான் துணை இருப்பேன். யார் உன் உலகில் யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்? தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்பொழுதும் மறந்து விடாதே. தைரியமாக இரு. உன் மனவேதனையாக இருந்தால் சட்டென என் கையை பற்றிக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவையில்லாத மன கஷ்டம் உனக்கு தேவையே இல்லை. முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் சேரும். அதை நான் தீர்க்கமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு தேவையில்லாத கவலைகளை உன் மனதில் சுமந்து கொள்ளாதே. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பியோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து வரங்களாகவே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். யார் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளட்டும். ஏன் நீ கூட உன்னை இழிவாக பார்த்து கொள்ளவே வேண்டாம். பார்த்து கொண்டாலானும் உன் வாழ்வில் நடக்க வேண்டியதை நடத்தி வைத்து உன் வாழ்விற்கு தேவையானதை உன்னிடம் இருந்து தேவையில்லாததை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து உன்னிடம் இருந்து உனக்கு தேவையில்லாததை பறிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக பறித்து உனக்கு ஆக வேண்டியதை நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உன் மனதிற்கும் நன்றாகவே தெரியும்.
இந்த பிறவி எதற்காக? எதற்காக நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம்? எதற்காக இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட உனக்கு புரியாது. உனக்கு புரியவும் புரியாது. ஆனால் எதற்காக நீ வந்திருக்கிறாய்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறாய் என்பதை உன்னை பயன்படுத்துவோர் நீ எதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு புரியும். தெள்ளத் தெளிவாகவே தெரியும். உனக்கு வேண்டுமானால் இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். ஆனால் புரிய வேண்டிய நேரத்தில், புரிய வேண்டிய சமயத்தில் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்படியே உன் மனது ஏற்றுக்கொள்ளும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். இது நாள் வரை நிகழ்ந்ததே இல்லை. நான் ஒவ்வொரு இரவும் நம்பிக்கையோடு தான் உறங்க செல்கிறேன். நாளை எனக்கான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் உறங்குகிறேன். காலை கண் விழிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு தான் கண் விழிக்கிறேன். ஆனால் நாட்கள் தான் நகருகிறதே தவிர என் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பமும் ஏற்றமும் இதுவரை நிகழவே இல்லையே என்றுதானே கூறுகிறாய்? சாயிநாதரே, அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட நான் மட்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? தனிமையாக இருப்பது என்னை மேலும் வேதனை அடைய செய்கிறது என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மறையப் போகிறது. உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும்? சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய பயணத்தை ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. அவர்கள் சொற்கள் உன் காதில் விழாத தூரம் வரை உயர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுது உன்னிடம் பேச யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்போடே விடுகிறது. நீயும் அந்த எதிர்பார்ப்போடையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ மிக பிரகாசமாக உயர்வதற்கான வழிகளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. எதையுமே வாழ்க்கையில் சாதித்தே விடலாம். எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் உனக்கு வரும் இன்னல்களும் துரோகங்களும் தோல்விகளும் கூட உனக்கு பயமே இல்லாமல் முடியும். வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால்
உன் கால்களால் நடந்து போய்க்கொண்டே இரு. மற்றவர்களின் முதுகில் ஏறிப் போக நினைக்காதே. மற்றவர்களின் வழியிலும் செல்ல நினைக்காதே. உனக்காக ஒரு தனி பாதையை உண்டாக்கிக் கொண்டு அந்த பாதையில் நீ சென்று கொண்டே இரு. யார் சொல்லுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு புன்னகையோடு உன் வழியில் நீ வடித்த பாதையில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதைகளை மலர் பாதையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா நான் செய்வேன்.